கோவையில் கொள்ளையர்களால் தாக்குதலுக்கு உள்ளான தங்க நகை பட்டறை உரிமையாளர் மற்றும் ஊழியரை முன்னாள் அமைச்சர் எஸ். பி. வேலுமணி நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தார். கோவையில் கடந்த 22ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்ற தங்க நகை பட்டறை உரிமையாளர் ராஜேந்திரன் மற்றும் ஊழியர் சாந்தகுமார் ஆகிய இருவரை காரில் வந்த மர்ம கும்பல் தாக்கி 33 சரவண் நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் 4 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் கொள்ளையர்களால் தாக்குதலுக்குள்ளான ராஜேந்திரன் மற்றும் சாந்தகுமாரை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ். பி. வேலுமணி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து போலீஸ் அதிகாரியிடம் செல்போனில் கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறியதாவது: கோவை செல்வபுரம் சுற்றுவட்டார பகுதியில் நகைக்கடை உரிமையாளர்கள் கொடுக்கும் தங்கத்தை வாங்கி நகையாக செய்து கொடுக்கும் பணிகளை குடிசை தொழிலாக ஏராளமான மக்கள் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி செல்வபுரத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் சாந்தகுமார் இருசக்கர வாகனத்தில் நகைகளை எடுத்துக்கொண்டு சென்றபோது காரில் வந்த மர்ம நபர்கள் திட்டமிட்டு இருவரையும் அரிவாள் மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கி நகைகளை பறித்து சென்றுள்ளனர். இதுவரை போலீசார் 4 பேரை கைது செய்துள்ளனர். ஆனால் நகைகள் இன்னும் மீட்டுக் கொடுக்கப்படவில்லை. மேலும் சம்பவம் தொடர்பாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனி வரும் காலங்களில் தங்க நகை பட்டறை தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பை அரசு வழங்க வேண்டும். கோவையில் காவல்துறை சுயமாக இயங்க வேண்டும். இங்கு காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டுள்ளது. நகை பறிப்பு, திருட்டு, கொள்ளை சம்பவங்கள் கோவையில் அதிகரித்துள்ளது. அதனை அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும். கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உத்தரவின் பேரில் கோவையில் கடந்த 2 நாட்களாக பல்வேறு பகுதிகளில் நீர்மோர் பந்தல் திறந்து வருகின்றோம். தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெறும் என தெரிவித்தார். உடனடியாக அந்த நகைகளை மீட்டெடுத்து கண்டிப்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்து இனிமேல் எந்த காலத்திலும் இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கக்கூடாது என்பதை காவல்துறை உறுதி செய்ய வேண்டும்.